அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அன்ஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பன்னீர் சோர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பன்னீர் நம்ம பெரிய பெரிய பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமீர் கொஞ்சம் வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு பூண்டு, 4 பச்சை மிளகா, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுக்கோங்க, லெமன் ஜூஸ், மயோனைஸ் இது பீட்ரூட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க, கேபேஜ் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. மிக்சியில் பச்சை மிளகா போட்டுக்குங்க, பூண்டு போட்டுக்குங்க, கொத்தமல்லி போட்டுக்குங்க, உப்பு, ஜீரகம், லெமன் ஜூஸு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க கிரைண்டரில். தண்ணி சேர்க்காமல் அரைங்க. இப்போது அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம பன்னீரில் கலந்துக்கலாம். கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க, 2 பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 1 ஹவர் வச்சுருங்க அப்படியே. ஏன்னா இதில் அந்த மசாலாலாம் காரம்லாம் இறங்கணும். ஒரு 1 ஹவர் அப்படியே போட்டு வச்சுருங்க. அப்படியே 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்கள், ட்ரேயை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க, அதை அப்படியே வச்சு 2 பக்கமும் செவுற பாருங்கள், செவந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா செவுற விட்டு எடுத்துருங்க. இப்போ அதை ஆறுன பிறகு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் செய்கிற சப்பாத்தியை வச்சு அதில் மயோனைஸ் தடவிக்கோங்க. கேபேஜ் வைங்க, நடுவில் பீட்ரூட் வைங்க அழகா. இந்த கட் பண்ண பீஸை நடுவில் வச்சு ரெடி. பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதை உடம்புக்கும் நல்லது. பிள்ளைங்க டிஃபன்லேயும் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் பாருங்கள், பன்னீர் ஷோர்மா ரெடி.